10.5 நாம் இன்னைக்கு கொடுங்கய்யா கொடுங்கய்யா கொடுங்கய்யான்னு பிச்சைக்காரன் கேட்குற மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா நீங்கள் எங்கே வரைக்கும் போய் கேட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். கோட்டை வரைக்கும் போனேன், முதலமைச்சரை பார்த்தேன், மற்ற அமைச்சர்களை பார்த்தேன், அதிகாரிகளை பார்த்தேன். ஆனால் ஒன்றுமே பதில் சொல்லலை. உங்களிடம் இருக்கின்ற இந்த வாக்கு வங்கி அதை உங்களுக்காக நீங்களே போட்டிருந்தால் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், உங்களுடைய பெண்கள், பேத்திகள் எங்கோ போயிருப்பார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய சமுதாயத்தில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதிகம் யார் வந்துருக்குதுன்னு சொன்னால் நம்ம பெண்கள் தான். கலெக்டராக வந்திருக்குது, ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வந்திருக்குது. உங்கள் மாவட்டத்தில் மருங்கூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், இன்னொரு பையன் அவனும் வருவான் கலெக்டராக. அவன் கலெக்டராக வந்தால் ஒரு நாள் நான் கார் ஓட்டுறேன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த கலெக்டர் பையனுக்கு கலெக்டர் ஆனால் நானே அவனுக்கு ஒரு நாள் கார் ஓட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். உங்கள் பிள்ளைகளெல்லாம் கலெக்டர் ஆகணும், பெரிய படிப்பாகணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும், அதுக்கு தானே நம்ம கேட்குறோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, சூரத்தேங்காய், ஒரு தேங்காயை உடைக்கும் போது நீங்கள் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைப்பீங்க, எப்படி உடைக்கிறாங்க? ஓகே, இப்படி சுற்றி உடைக்கிறான், எல்லாம் பொறுக்கிக்கிறான். இவன் வன்னியன் என்ன தரம் பண்ணுறான், வன்னியனுக்கு கிடைக்கிறது ஓடு, தேங்காய் ஓடு. அவன் போய் பொறுக்கிறான், தேங்காய் ஓடு இவனுக்கு கிடைக்கிது. அவன் திங்கிறான், இவன் ஓட்டை பார்த்து ஓட்டை வச்சுன்னு ஓட்டை தண்ணே அவன் முடியும். இது நிலைமை.